BRICS நாணயம் என்றால் என்ன? பிரிக்ஸ் நாணயம் என்பது பிரிக்ஸ் குழுவில் உள்ள நாடுகள் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென் ஆப்பிரிக்கா, மேலும் 2024 முதல் எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவூதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற புதிய உறுப்பினர்கள் யோசித்து வரும் ஒரு கருத்து. அடிப்படை யோசனை: உலக வர்த்தகத்தில் பெரும்பாலும் அமெரிக்க டாலரை பயன்படுத்துவதற்கு பதிலாக BRICS நாடுகள் தங்கள் தேசிய நாணயங்களை ரூபாய், யுவான், ரூபிள் போன்றவை பயன்படுத்தவோ அல்லது புதிய ஒன்றுபட்ட நாணயம் ஒன்றை உருவாக்கவோ விரும்புகின்றன. இதன் முக்கிய நோக்கம் டாலர் சார்ந்திருப்பதை குறைத்து நிதி சுயாதீனத்தை அதிகரிப்பது. உருவாக்கப்படும் புதிய நாணயம் தங்கம், பொருட்கள், கமாடிட்டீஸ் அல்லது உறுப்பு நாடுகளின் நாணயக்கூடை பாஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ் மூலம் ஆதரிக்கப்படலாம். இதனால் அது நிலைத்தன்மையுடன் இருக்கும். இப்போது நிலை: தற்போதைக்கு அதிகாரப்பூர்வமான BRICS நாணயம் இல்லை. பெரும்பாலான BRICS வர்த்தகங்கள் இன்னும் உள்ளூர் நாணயங்கள் அல்லது டாலர் மூலமாகவே நடக்கின்றன. ஆனால் குறிப்பாக ரஷ்யாவிற்கு விதிக்கப்பட்ட சர்வதேச தடைச் சட்டங்கள் சாங்ஷன்ஸ் டாலர் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை காட்டிய பிறகு இந்த யோசனை நீண்டகால திட்டமாக ஆராயப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால், BRICS நாணயம் என்பது BRICS நாடுகளுக்குள் வர்த்தகம் செய்வதற்காக அமெரிக்க டாலர் மீது சார்ந்திராமல் இருக்க உருவாக்கப்படக்கூடிய புதிய நாணயம் அல்லது முறை. ஆனால் இது இன்னும் தொடங்கப்படவில்லை. நீங்கள் விரும்பினால் இப்படிப்பட்ட ஒரு BRICS நாணயம் நடைமுறையில் எப்படி செயல்படும் என்பதையும் விளக்கித் தரவா?